நம்ம பாருங்க சமயமே நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு. देखिए समय हमारे लिए बिल्कुल खत्म हो गया है। மிஸ் அது நமக்கு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. परमेश्वर का हजूरी बोलने पर परमेश्वर के हजूरी में कई सारे आशीर्वाद हैं। நாம் அதாவது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குரோனிக்கலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே பல இடங்களிலே அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. जिस प्रकार भजन संगीता में और इतिहास में और बाइबल में कई जगहों पर परमेश्वर के आशीर्वादों के बारे में बताया गया है। அவருடைய சமூகத்திலே வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के सम्मुख में सामर्थ्य है, महिमा है और नित्य नित्य जो खुशी है उसके बारे में परमेश्वर के पवित्र शास्त्र में लिखा हुआ है। மிகவே நாம் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நாம் இன்னும் கிருபை அனுபவித்து அன்பை அனுபவித்து வல்லமை அனுபவித்து மகிமை அனுபவித்து அந்த வெளியேறப்பட்ட இழந்து போன அந்த இடத்தை இல்லாவிட்டால் நமக்குடைய ஜீவத்திலே இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் திரும்பவும் பெற்று ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே நாம் போய் சேரக்கூடிய காணப்படுவோம். परमेश्वर के हजूरी में आने पर, परमेश्वर के हजूरी में बैठने पर सारे प्रकार के अनुग्रह और जो सामर्थ्य है, जो अभिषेक है, उसको सब कुछ जो नाश कर दिया, जो नष्ट हो गया है, उसको दोबारा से पाकर एक दिन परमेश्वर जहाँ है उसके सम्मुख में, उसके हजूरी में हम पहुंच जाएंगे। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அவருடைய சமூகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह जिस प्रकार कहते हैं, देखो मरियम ने तो उत्तम भाग को चुन लिया है, लेकिन मार्था उस प्रकार नहीं कर पाई। और परमेश्वर उस समय परमेश्वर के सम्मुख के विषय में वहां पर बोलते हैं। ஏனென்றால் நம்முடைய தேவனோடு பேசலாம். மோட்சத்தில் ஆண்டவர் சொல்லும்போது நீ அந்த கண்மலையோடு பேசு, அது உனக்கு தண்ணீர் தரும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டிருந்தார். मूसा से परमेश्वर ने कहा, उस चट्टान से तू जाकर बात कर, वो चट्टान तुझे पानी देगा। நீ கண்மலையோடு பேசு, உன்னுடைய தாகம் மாத்திரமல்ல, இஸ்ரவேலுடைய 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் அந்த கண்மலைக்குள்ளே காணப்படுகிறது. और मूसा से परमेश्वर ने कहा, उस चट्टान से तू जाकर बात कर, केवल तेरी प्यास को नहीं बुझाएगा, लेकिन जो इस्राएली लोग हैं 20 लाख से अधिक, उन सभी के प्यास को भी वो बुझाएगा। நாம் ஆண்டவரோடு பேசும்போது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாரத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற अनेक அனுபவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தரக்கூடிய காணப்படுவார். जब हम परमेश्वर से बात करते हैं तो केवल हमारे जो जीवन के भार हैं, शंकाएं हैं और हमारे जो बोझ हैं, केवल उन सभी से छुटकारा नहीं मिलता, लेकिन हमारे जीवन में कई सारी आरेग जो बुराइयां हैं उनसे भी हमको छुटकारा मिलता है। கண்மலையோடு பேசுன்னு சொன்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரோடு பேச 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 நம்முடைய இருதயம் பிரகாசிக்கும், நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும், நம்முடைய சுபாவத்திலே மாற்றங்கள் உண்டாக பல நன்மைகளுக்கு பாத்திரவான்களாய் மாறக்கூடிய காணப்படுவோம். जब हम चट्टान से बात करेंगे तो हमारे जीवन में कई सारे भलाइयों के हम पात्रवान बन जाएंगे, कई सारी बातों के हम भागीदार बन जाएंगे। எவ்வளவு அதிகமாக ஆண்டவரோடு நெருங்குறோமோ அவ்வளவு தூரம் தேவன் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சுபாவத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய காணப்படுவார். कितना अधिक हम परमेश्वर के करीब आते हैं, उतना अधिक परमेश्वर हमारे जीवन को, हमारे स्वभाव को, सभी को प्रकाशमान कर देगा। மகிமை என்றால் என்ன என்று அவன் தன் மோசைக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த தேவனோடு கூட 40 நாள் இரவும் பகலும் உறவாடின போது, சேர்ந்த போது அதே மகிமையோட ஜீவிதத்தில் வரக்கூடிய காணப்பட்டது. महिमा क्या है करके मूसा को नहीं मालूम था, लेकिन 40 दिन रात उस परमेश्वर के साथ रहने पर उसको महिमा क्या है करके मालूम चला। அதான் தேவனுடைய சமூகத்துடைய விசேஷம். ஆனபடியால் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி துதித்து அவர்களை நாம் சந்தோஷப்படக்கூடிய காணப்பட வேண்டும். वही परमेश्वर के सम्मुख की विशेषता है, इसलिए परमेश्वर के हज़ूरी में आने पर उसको खुशी से तालियां बजा के उत्साह के साथ परमेश्वर का महिमा करना चाहिए। மேல் கரங்களை உயர்த்தி தேவன் ஒரு புதிய மாதம் தந்தபடியினால் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆகும்னு சொன்ன வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் தேவன் அளிக்கக்கூடிய நன்மையினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஜீவியத்தையும் தேவன் திருப்தியாய் மாற்றுவார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. इस नए महीने में मैं तुमको आज से ही आशीष करूंगा करके उस वचन के अनुसार परमेश्वर हर एक परिवारों को अपने आशीषों से भरपूर करना चाहिए। मिलकर हम तारीफ करेंगे। हालेलुया 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 हालेलुया. சமயம் குறைவாக இருக்கிறபடினால் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து நான் இப்போ ஃபுல்லாக வச்சு சொல்லவில்லை.
வழக்கம் போல பைபிள் ஸ்டடி, டேரி மீட்டிங், சண்டே சர்வீஸ் வழக்கம் போல் நடைபெறும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நடைபெறும். समय के कमी के अनुसार मैं जल्दी से सूचना बताता हूँ। जिस प्रकार से नियमित रूप से हमारी प्रार्थनाएं चलाई जाती हैं, वैसे ही बुधवार सुबह शाम और शनिवार को सुबह शाम और रविवार को सुबह यहाँ पर आराधना होगी, यदि परमेश्वर के आने में देर है तो। என்றால் மாசோட முதலாம் நாளாக இருக்கிறபடினால் கிச்சன் டியூட்டி, அதாவது ஹால் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி டியூட்டி உள்ளவங்க நீங்கள் அந்த லிஸ்டின் படி கரெக்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள். नए महीने होने पर हम दोबारा से आपको बताते हैं कि किचन ड्यूटी और हॉल का अरेंजमेंट का जो भी ड्यूटी सौंपा गया है, आप उसको नियमित रूप से आप करते रहें. செப்பல் தயவு செய்து இங்கே வெளில யாரும் போகிறாங்க, ரேக் எத்தனை ரேக் இருக்கிறது அந்த ரேக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். आपसे निवेदन है, मेहरबानी करके जो रैक्स लगाए गए हैं अपनी चप्पलों जूतों को केवल रैक्स के अंदर ही रखें. பாத்ரூம் போகும்போது நல்ல ஃப்ளஷ் டேங்க், அதாவது நல்ல ஃப்ளஷ் பண்ணுங்கள். தண்ணி போனால் போட்டோம், அதாவது நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ஃப்ளஷ் பண்ணி வெளில வாங்க. जब आप बाथरूम जाते हैं तो वहां पर पानी अधिक है, आपको चिंता मत करिए, अच्छे से फ्लश कर दीजिए वहां पर. அடுத்தது அவங்களோட செப்பல் அவங்க கொண்டு போங்க, மற்றவங்களோட செப்பலை கொண்டு போக வேண்டாம். आप अपनी ही चप्पल पहनकर जाएं, किसी और दूसरे की चप्पल को पहनकर ना जाएं. இது நம்ம ஒவ்வொரு சமயம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதாவது ஃபெய்த்தோமுடைய செப்பல் வேணா நீங்கள் கொண்டு போங்க, அதில் எழுதியிருப்பாங்க, நாங்கள் எங்களுடைய ஃபெய்த்தோமுடைய சிக்னேச்சர் போட்டிருக்கிறோம், அதை வேணா நீங்கள் கொண்டு போங்க. हम पुनः इसको आपको याद कराते हैं, लगातार हम इसको याद कराते रहते हैं कि हमारे चप्पल जो फेतुम की ओर से आपको दिया गया है, उसमें जो फेतुम करके लिखा है, அது வேணா கொண்டு போங்க. आपको यदि चाहिए ले जाना चाहते हैं तो आप वो ले जा सकते हैं. அதில் நாங்கள் ஃபெய்த்தோமுடைய சிக்னேச்சர் பாத்ரூம் எழுதியிருக்கோம், அதை நீங்கள் கொண்டு போகலாம். उसमें जो फेतुम का सिग्नेचर है उसमें बाथरूम करके लिखा है, यदि आपको वो चप्पल ले जाना है तो आप ले जा सकते हैं. மற்றவங்களுடைய செப்பல் ஏனென்றா அவங்க எங்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஃபெய்த்தோமில் இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அது எனக்கு சில சமயங்கள் ரொம்ப துக்கம். நான் இன்றைக்கு வரையிலும் நான் செப்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் நடந்து போவேன், மற்றவங்களுடைய செப்பலை போட்டு போக மாட்டேன். और विश्वास घर में आने पर जैसे ये घटनाएं होती हैं कि कोई चप्पल ले गया, मुझसे आके वो बोलते हैं तो मुझे मन में बहुत दुख होता है. मेरे साथ यदि घटना हो कि कोई मेरी चप्पल ले जाए तो मैं कभी भी दूसरे की चप्पल पहन के नहीं जाऊंगा, केवल अपनी ही चप्पल पहनूंगा. உங்களுக்கு அப்படி செப்பல் வேணும்னா நீங்கள் எங்கிட்ட தனியாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். यदि आपको चप्पल की ज़रूरत है, आप मुझसे आके अकेले में बताइए, मैं आपको चप्पल ज़रूर दिला दूंगा. ஒன்றும் அதாவது நம்முடைய நல்ல நல்ல பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல செப்பல் தரக்கூடிய பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. हमारे पास अच्छे विश्वासी लोग हैं जो कि आपको अच्छा चप्पल ला के देंगे. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. உண்மையாகவே இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்முடைய இதயத்தை அறிகிற தேவன், நம்மளை காண்கிற தேவன், நம்முடைய நிலவரம் என்ன, நாம் எப்படி போகிறோம், நமக்கு என்ன ஆலோசனை தேவை, இது எல்லாத்தையும் அறிகிற தேவன் நமக்காக ஜீவிக்குள்ளே காணப்படுகிறார். हमारे हृदय को जानने वाला महान परमेश्वर, हम किस हालत में हैं उसको जानने वाला महान परमेश्वर आज भी जीवित है. நான் போகிற பாதையும் தேவன் அறிந்திருக்கிறார், நீங்கள் போகிற பாதைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं किस रास्ते में जा रहा हूँ वो भी परमेश्वर को मालूम है, आप लोग किस रास्ते से गुजर रहे हैं वो भी परमेश्वर को मालूम है. எனக்கு ஆலோசனைக்கு எனக்கு தேவையான ஆலோசனையும் பரிசுத்த ஆவியானவரால் தர முடியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனையும் பரிசுத்த ஆவியானவரால் தர முடியும். मेरे को जो सलाह चाहिए वो परमेश्वर पवित्र आत्मा के जरिए मुझे देगा. ऐसे ही किसी भी परिवार को कोई भी सलाह की आवश्यकता है, पवित्र आत्मा उनको देगा. இந்த காலவெளி யாராவது கடினமான பாதையிலே, அதாவது இருண்ட பாதையிலே நாம் போக்குவரத்தை காணப்படுகிறோமா? क्या हम में से कोई भी आज सुबह के वक्त दो रास्ते में जाते हुए दिखाई देते हैं? கடினமான டஃப் அதாவது बहुत ही ज्यादा कठिन और बहुत ही நேரோ வே, அதாவது கடினமான வழின்னு சொல்லலாம், சுருக்கமான வழின்னு சொல்லலாம். जो सकरे मार्ग में जाते हुए दिखाई देते हैं. क्या யாராவது இருண்ட பாதை கவனமா கேளுங்க, கவனமா, இருண்ட பாதை வழியாக, மிகவும் நெருக்கமான பாதை வழியாக அந்த அனுபவத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோமா? क्या हम में से कोई भी बहुत ही सकरे मार्ग में से जाते हुए ऐसी हालत में दिखाई देते हैं? क्या டார்க்னஸ், இருண்ட பாதைன்னு சொல்லலாம். இருண்ட பாதை, वो जो अंधकार वाला रास्ता करके हम कह सकते हैं. ஒருவேளை நாம் இந்த காலவெளியிலே கண்டிப்பாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவருக்கு தெரியும் நாம் போகிற பாதை. ஆனபடியினால் தான் திரும்பவும் அதாவது யோபுடைய ஒரு வசனம், ஜோப் சாப்டர் 29:3 என்கிற அந்த வசனத்தை ஆவியானவர் என்னோடு கூட தேவன் இடைப்படக்கூடிய காணப்பட்டிருந்தார். जरूर ऐसे मार्ग में से हम में से कई लोग जा रहे हैं, इसलिए यकीनन परमेश्वर आज सुबह मुझे अय्यूब की किताब 29वां अध्याय उसका 3रा वचन मुझसे बार-बार कहता रह गया. யோபுடைய ஜீவிதத்தில் வந்த பாதை என்று சொல்லுகிறது, அவனுக்கு சரீரத்திலே வியாதி வந்தது, பிள்ளைகள் நஷ்டமானார்கள், இருந்த சொத்து சுகம் எல்லாம் நஷ்டமானது,
அவமானங்கள், நிந்தைகள், ரிஜெக்ஷன், இப்படி எத்தனையோ பாதைகளை அவன் சந்திக்குள்ளே காணப்பட்டிருந்தான். अय्यूब के मार्ग के बारे में यदि कहें तो परमेश्वर उसको बहुत ही जीवन में अपमान का सामना करना पड़ा, निंदाओं का सामना करना पड़ा, कष्टों का, बीमारियों का बहुत ही ज्यादा अपमान में से होकर उसको गुजरना पड़ा. நீ ஒருவேளை கம்பெனில வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். உன்னை மற்றவர்கள் மிகவும் அற்பமாக, மிகவும் தாழ்வான அந்த பாதையிலே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். आप कंपनी में जॉब करते होंगे, लेकिन आपके सहयोगी आपको बहुत ही ज्यादा निचले अवस्था में बहुत ही चलाते होंगे. உன்னை எந்த விதத்திலும் ஒரு பொருட்டில்லாதபடிக்கு உன்னை அவமானப்படுத்தி, அவமானத்தின் யோபு போனது போல அவமானத்தின் பாதையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கலாம். आपको अपमानित करते हुए, निंदा करते हुए, आपको ऐसे जैसे अय्यूब गया वैसे मार्ग में आपको चलाते होंगे. இல்லாவிட்டால் அவனுடைய சரீரம் அவ்வளவு தூரம், யோபுடைய சரத்திலே வியாதியினாலே உண்டான கஷ்டத்தை போல அப்படிப்பட்ட அந்த நெருக்கம், உன்னுடைய சரத்தில் இருக்கிற வியாதியினாலே உண்டான அந்த நெருக்கத்தின் பாதையிலே இவர்கள் போய் கொண்டிருக்கலாம். या फिर हो सकता है अय्यूब जैसी बीमारी में से गया वैसे बीमारी आपके शरीर में ग्रस्त से आप जाते होंगे. அடுத்ததாக அவனுடைய ஜீவிதத்திலே பயங்கரமான நஷ்டம், அவன் எல்லாம் சேர்த்து வைத்ததெல்லாம் முற்றிலுமாக நஷ்டமாக காணப்பட்டது. या उसने जो भी अपनी संपत्ति, जो भी उसने इकट्ठा किया था, सब कुछ नष्ट हो गया. ஆனாலும் அவனுடைய ரகசியம் என்னவென்றால், நீங்கள் ஜோப் சாப்டர் 29:3 சொல்லும்போது, தேவன் அருளின வெளிச்சத்தினாலே நான் அந்த இருளை கடந்து போனேன் என்று அவன் சொல்லுகிறான். उसके बावजूद इसका रहस्य यह है, अय्यूब की किताब 29 अध्याय 3 वचन में, जब उसके दीपक का प्रकाश मेरे सिर पर रहता था और उससे उजियाला पाकर मैं अंधेरे में चलता था. பாருங்க, அவனுடைய சீக்ரெட் என்னன்னு சொல்லுகிறான். தேவன் அருளின வெளிச்சம் என்மேல், என் தீபம் என்னோடு கூட இருந்தது, அந்த வெளிச்சத்தினாலே நான் இந்த இருளை எல்லாம் கடந்து போனேன் என்று அவன் அங்கே ஒரு வார்த்தை அறிக்கை செய்கிறான். वहां पर वो एक वचन को इकरार करता है कि परमेश्वर ने जो दीपक का प्रकाश मुझे दिया, उस उजियाले को पाकर मैं अंधेरे में चलता गया. படிங்களா, ஜோப் 29:3 படிங்களா. आइए अय्यूब 29 का 3 वचन पढ़ेंगे. जब उसके दीपक का प्रकाश मेरे सिर पर रहता था और उससे उजियाला पाकर मैं अंधेरे में चलता था. பாருங்க, யோபு அந்த சோதனை எல்லாம் கடந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான பிள்ளைகள் எல்லாம் ரெட்டிப்பாக பெறுவதற்கு முக்கிய காரணமே தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வெளிச்சம், அந்த தீபம் தான், அந்த 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 அறிவு தான் அதற்கு முக்கிய காரணமாய் காணப்படுகிறது. और इसके बावजूद परमेश्वर इन सारी आजमाइशों, परीक्षाओं को पार करने के बाद दुगना उसको सब कुछ दिया, दुगने बच्चे, दुगना उसको सब कुछ परमेश्वर ने दिया. उसका रहस्य यह था कि दीपक का प्रकाश जो परमेश्वर की ओर से था, वो उजियाले को वो जानकर उसके ज्ञान में आगे बढ़ता गया. அவ இந்த கால வேளையிலும் கூட நீ போகிற பாதையிலே ஒருவேளை அது அக்கினியா இருக்கலாம், இல்லாவிட்டால் தண்ணீரா இருக்கலாம், இல்லாவிட்டால் எந்த பாதையா இருக்கலாம், ஆனால் யோபுவை போல இந்த ஒரு கண்டிப்பாக இங்கே யாரோ ஒரு ஆள் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ஆவியானவர் எனக்கு திரும்பவும் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனுடைய சமூகத்தில் தைரியமாய் சொல்ல முடியும். ஆனபடியினால் நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த பாதையிலிருந்து கடத்தும்படியாக தான் இந்த காலவேளையில் இந்த வசனத்தை உனக்கு தரக்கூட காணப்படுகிறார். हो सकता है आप आग के मध्य में से जा रहे होंगे, या फिर आप पानी में से जा रहे होंगे, बहुत ही ज्यादा कष्ट के रास्ते में से जैसे अय्यूब गया वैसे जा रहे होंगे. मैं आपसे यकीन से कह सकता हूँ, पवित्र आत्मा परमेश्वर ने मुझे ये वचन दिया है. मैं यकीन से कह सकता हूँ, सचमुच हम में से कोई है जो इन कठिन रास्तों में से जा रहा है. ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, ஆண்டவர் அதாவது இந்த வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் நான் ஒரு வார்த்தைக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் ரொம்ப பேதை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அவ்வளோ ஞானம் அறிவு இல்லாதனால நான் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பேன். எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல, எனக்கு அது விளங்கி கொள்ள முடியலை, நான் அப்படி திரும்பவும் கேட்டே இருப்பேன் சில சமயங்கள்ல. और मैं कई बार ऐसे मैं बार बार परमेश्वर से पूछता रहता हूँ कि परमेश्वर जो आपने मुझे वचन दिया है, क्या यही वचन है, क्या मुझे आज यही बोलना है, क्या यही वचन है. मैं बार बार परमेश्वर से पूछता रहता हूँ. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நைட்டு அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு மணியிலிருந்து காலையில் 7 மணி வரை இதே கேட்டிருந்திருப்பேன். और रात को 1 बजे से लेके सुबह 7 बजे तक लगातार मैं यही पूछता रहता हूँ. ஆண்டவரே, நான் ஒரு பேதை, எனக்கு உம்முடைய சபை, உம்முடைய ஜனங்கள், உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை, அதாவது ஜனங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனபடியினால் நான் தப்பான ஒரு வார்த்தை நான் சொல்லிவிடாதபடிக்கு தயவு செய்து நான் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆனபடியினால் உம்முடைய வார்த்தை எனக்கு திரும்பவும் திரும்பவும் எனக்கு
நீ உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நான் உண்மையை கேட்டப்போ தேவன் திரும்பவும் ஆவியானவர் இந்த வார்த்தையை திரும்பவும் தரக்குறை காணப்பட்டிருந்தார். हे परमेश्वर, मैं कुछ नहीं हूँ, लेकिन परमेश्वर अपनी कलीसिया जो तूने बहुमूल्य लहू के द्वारा खरीद लिया है, उस कलीसिया को कुछ ऐसा ना बोल दूं जो कि गलत हो. इसलिए परमेश्वर, मैं न्याय से बचने के लिए ये वचन को मैं पूछता रहता हूँ, परमेश्वर क्या यही वचन मुझे बोलना है करके मैं लगातार परमेश्वर से पूछता रहता हूँ. இந்த காலவேளையிலே தேவன் சொல்கிற சத்தியம் என்னவென்றால், நாம் அந்த பாதையிலிருந்து கடந்து ஜெயத்தோடு கூட யோபுவை போல நாம் அந்த ஆசீர்வாதத்துடைய பாதையில் அடைய வேண்டுமானால் நமக்கும் ஒரு வெளிச்சம், தேவனை குறித்துள்ள ஒரு வெளிச்சம் இல்லாவிட்டால் தேவனத்திலிருந்து ஒரு அறிவு வெளிச்சம் பிரகாசம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. अय्यूब के समान यदि हमें अपने आजमाइश और परीक्षा को पार करते हुए दुगना पाना है, तो उसके लिए परमेश्वर की ओर से प्रकाश या परमेश्वर को जानने वाला प्रकाश, उस ज्ञान को समझना होगा. யோபு மாத்திரமல்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுக்கு வந்த ஒவ்வொரு பாதைகளிலே தேவன் அருளின அந்த ஞானத்தினாலே, தேவ அறிவினாலே, அந்த வெளிப்படுத்தலினால் தான் அவர்கள் ஒவ்வொரு பாதைகளையும் கடக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார்கள். केवल अय्यूब नहीं, लेकिन और जितने संत हैं, केवल परमेश्वर जो ज्ञान देता है, परमेश्वर के ज्ञान से उसी प्रकाश के जरिए वो आगे की ओर चलते गए. அது யோசேப்பா இருந்தாலும், அது ஆபிரகாமா இருந்தாலும், இல்லாவிட்டால் பைபிள்ல சொல்லப்பட்ட யாரா எத்தனை பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவள் ஒவ்வொரு விதத்திலே அவருடைய ஜீவியத்தில் வெளிச்சம் காணப்படுகிறது. चाहे यूसुफ हो, चाहे अब्राहम हो, अपने जीवन में आजमाइशों में जाते समय इस रोशनी की ओर देखते हुए वो आगे की ओर गए. யோசேப்புடைய ஜீவியத்திலே வந்த பாதை நமக்கு தெரியும். தோத்தானிலே குழிக்குள்ளே போடக்குள்ளே காணப்பட்டார்கள். यूसुफ के जीवन में आए हुए सारी परीक्षाओं के बारे में हम जानते हैं. तोतान में उसको गड्ढे में डाल दिया गया. பாருங்க, அந்த குழிக்குள்ளும் அவன் அதாவது தைரியமா இருக்கிறான் என்றால் அவனுக்கு கிடைத்த அந்த ரெண்டு வெளிப்படுத்தல், ரெண்டு வெளிச்சமான தரிசனம் அவனுடைய இதயத்திலே காணப்படுகிறது. गड्ढे में रहने पे भी वो इतना धैर्यवान था. उसका अर्थ यह है कि उसको दिया गया उन दो दर्शनों के बारे में. அப்படி என்றால் அந்த சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சுற்றிலும் வணங்கி நின்றது என்று அந்த இரண்டாவது தரிசனம், அரிக்கட்டுகள் எல்லாம் அதாவது எனக்கு முன்பாக வணங்கி நின்றது என்று சொல்லி அந்த தரிசனம், அப்படி என்றால் தேவன் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவனை உயர்த்தும்படியாக அதற்கு முன்பாகவே தேவன் வெளிப்படுத்தல் கொடுக்குள்ளே காணப்பட்டிருந்தார். सूरज, चंद्रमा और 11 सितारे और उसके सामने दंडवत करते हुए उस दर्शन को परमेश्वर ने उसको पहले ही बता दिया था कि तुम्हें आशीष मिलेगा करके परमेश्वर ने उनको पहले ही बता दिया था. இல்லாவிட்டால் அவன் தோத்தானிலே அந்த குழிக்குள்ளே, தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே கிடக்கும்போது அவன் கண்டிப்பாக இந்த தரிசனம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அதிரியப்பட்டு முறுமுறுத்து சோர்ந்து போய் பலவீனப்பட்டு உண்மையாகவே அந்த இடத்திலே அவனே தன்னுடைய ஜீவத்தை முற்றிலுமாய் அழிக்குள்ளே காணப்பட்டிருப்பான். उस तूतान में गड्ढे में पड़े हुए बिना पानी के, बिल्कुल अधैर्य और बहुत ही ज्यादा निराशा में और बहुत ही घबराहट के डर के मारे वो वहीं पे मर जाना था. ஆனால் அங்க வரும் அந்த தோத்தான் மாத்திரமல்ல, மீதியானியர்கள் அவனை அந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலுடைய கையிலே இந்த 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். அப்போதும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் அரிக்கட்டுகள் எல்லாம் ஒரு நாள் வணங்கி நிற்கும் என்கிற அந்த பிரகாசம் அவனுடைய மனதிலே காணப்பட்டிருந்தது. जो मिद्यानी लोग हैं वो गड्ढे में से निकाल के उसको इस्माइल को 20 चांदी के सिक्कों में बेच दिया, तब भी वो घबराया नहीं, क्योंकि जो रोशनी है, प्रकाश है कि सूरज, चंद्रमा, 11 सितारे और सारे उसके सामने दंडवत करते हैं, वो उसको याद था. वो रोशनी में चलता गया. நான் இந்த குழிக்குள் இருந்தால் ஒரு நாள் இந்த மீதியானியரும் இந்த இஸ்மவேலனும் இவர்கள் எல்லாரும் என்னை வணங்குவார்கள், என்னை தேடி வருவார்கள், நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். தேவன் சொல்லியிருக்கிறார், தேவன் ஒரு வெளிச்சம் தந்திருக்கிறார் என்று மனதில் வைக்குள்ளே காணப்பட்டிருந்தான். मिद्यानी हो, चाहे इस्राएली लोग हो, ये सारे लोग मेरे सामने एक दिन दंडवत करेंगे. उस दर्शन को याद करते हुए विश्वास के आगे चलता गया. சொந்த தகப்பன் யாக்கோபு சொல்கிறான், நீ நானும் அதாவது உன்னுடைய தாயும் உன்னை வணங்குவார்களோ என்று சொல்லி அப்படி கடிந்து கொண்டார்கள். சகோதரர்கள் கடிந்து கொண்டார்கள். அதெல்லாம் கவலைப்படவில்லை. ஆனால் அவனுடைய மனதில் இருந்த வெளிச்சம்தான். பாருங்க, 20 வெள்ளி காசுக்கு விற்றாலும், போத்திபாவுடைய வீட்டிலே அவன் குற்றம் சாட்டப்பட்டாலும், சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும், எங்கிருந்தாலும் அவனுடைய பிரகாசம்தான். அந்த பிரகாசத்தினாலே என் தேவன் சொப்பனம் தந்திருப்பார் என்றால், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் மாறாதவர், அவர் வாக்கு ஒருபோதும் பொய் அல்ல,
அவருடைய வாக்கு ஒரு வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவன் தந்தவைகள் மாறாது என்கிற அந்த அறிவு, தேவனை குறித்துள்ள அறிவு, அந்த வெளிச்சம் அவருடைய மனதிலே காணப்பட்டிருந்தது. माँ बाप ने हाथ छोड़ दिया, भाइयों ने हाथ छोड़ दिया और उसके पश्चात उसको गड्ढे में डाला गया। उसके बाद उसको निकाल कर जो मिद्यानी लोग हैं, इसराइल मिस्री लोग को बेच दिया। उसके बाद पोतीपुर के घर में उसके ऊपर आरोप लगाए गए। उसके पश्चात उसको जेल में डाल दिया गया। इतनी सारी घटनाओं के बावजूद वो उस प्रकाश की जो दर्शन उसने देखा था उसको हियाब के साथ पकड़े रहा और विश्वास के साथ, हाँ मेरा परमेश्वर जिसने मुझे दर्शन दिखाया है वो ना बदलने वाला सच्चा परमेश्वर है करके वो विश्वास करता गया। இந்த காலவெளியிலே நாம் அந்த வெளிச்சம் இல்லாதபடியினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறோம். எகிப்திலே கல்லறை இல்லையோ, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையோ, வனாந்தரத்திலே பாருங்க ஆண்டவர் நல்ல கானானுக்குள்ளே கொண்டு போனாலும் அவர்கள் அந்த வழியிலே கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், காலேப்பையும் யோசுவாவையும் பார்த்து, அதாவது எங்களுக்கு என்ன எகிப்திலே கல்லறைகள் இல்லையோ, இங்கே கொண்டு எங்களை நீங்கள் அடக்கம் பண்ண வேண்டுமோ அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். என்றால் கானானை குறித்துள்ள அந்த வெளிப்படுத்தல் இல்லாவிட்டால் ரெண்டு காரியம், கானானை குறித்துள்ள அறிவும் இல்லை, தேவனை குறித்துள்ள வெளிப்படுத்தும் அவருடைய மனதிலே காணப்படவில்லை. जो इस्राएली लोग थे वो जंगल में चलते समय हालांकि वो अच्छा ही रास्ता था, लेकिन वो कुड़कुड़ाने लगे, इस प्रकार कहने लगे क्या हमारे पास मिस्र में वहाँ पर दफनाने के लिए जगह नहीं है। इस प्रकार से कालेब और यहोशू के सामने इस्राएली लोग मुरमुराने लगे और कानान का दर्शन उनके जीवन में नहीं था। परमेश्वर की ओर से मिलने वाला जो रोशनी है उनके जीवन में नहीं था, इसलिए वो कुड़कुड़ाने लगे। இந்த காலவெளியிலும் கூட நாம் யாரோ ஒருவர் அந்த பாதையிலே கடந்து போக முடியாதபடிக்கு இந்த இருளிலே நாம் அகப்பட்டிருக்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேவன் அந்த இருளிலிருந்து கடத்து செல்லும்படியாக, இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்தலின்படி நமக்கும் தேவன் வெளிப்படுத்தல் தரும்படியாக, வெளிச்சம் தரும்படியாக, தேவ அறிவு தரும்படியாக தேவன் விரும்பக்கூடை காணப்படுகிறார். और भाई जो भी आप इस कष्ट में से जा रहे हैं, परमेश्वर आपसे कहना चाहता है, इस कष्ट में से, अंधकार में से आप निकलना चाहते हैं लेकिन निकल नहीं पा रहे, उस कष्ट में आप पड़े हुए हैं। लेकिन आपको जानना होगा जो संत लोगों को जो दर्शन दिया और सभी को जो दर्शन दिया, जो रोशनी दिया परमेश्वर ने दिया, वो परमेश्वर का प्रकाश आपकी ओर है। நீங்கள் அதாவது இந்த வெறும் கிருபையின் காலத்திற்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்தார், அது மாத்திரமல்ல, அதாவது புதிய ஏற்பாட்டு இந்த காலத்திற்கு நமக்கு தருவார், இனி வரப்போற உபத்திர காலத்திற்குள்ள ஜனங்களுக்கும் அதற்கேற்ற வெளிப்படுத்தல் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. अनुग्रह के समय में हमको दिया और पिछले संतों को, जो पुराने नियम के संतों को भी परमेश्वर ने प्रकाश दिया और आगे आने वाले समय में जो भी है उनको भी परमेश्वर प्रकाश देगा। அந்த உபத்திர காலத்திற்கு வரப்போற அந்த ஜனங்களுக்கு தேவன் அங்கே வனாந்திரத்தை கடந்து போகும்படியாக பெருங்கழுகின் 2 செட்டைகள் என்கிற அந்த அது கொடுக்கிறார். என்றால் கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்கு கண்டிப்பாக தேவன் தரக்குள்ளே காணப்படுவார். जब उन दिनों में जंगल में जाते समय उनको परमेश्वर ने दिया तो आज हमको परमेश्वर जरूर देगा। ஜங்கல் ट्रिबुलेशन அதாவது அதை விட்டுறாதுங்க, और उपद्रव काल में जाते समय परमेश्वर भी उनको प्रकाश देगा। இல்ல ट्रिबुलेशन வரப்போற அந்த ट्रिबुलेशन சமயத்துல அந்த 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 வருஷத்தை 3 வருஷத்தை கிராஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவன் கொடுக்கிறது பெருங்கழுகின், அதாவது 2 விங்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாக அந்த வனாந்திரத்தை அவர்கள் கடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. जो आने वाले 3 साल का उपद्रव काल है, 3.5 साल का जो उपद्रव काल है, उनसे गुजरने के लिए परमेश्वर उनको जो उकाब का जो बड़ा जो पंख देगा उसमें गुजरने के लिए। அப்படி என்றால் அதிவிடும் மேலான கிருபையின் காலம் நமக்கு தேவன் அதிவிடும் வெளிப்படுத்தலை, அதிவிடும் பிரகாசத்தை தேவன் தரக்குள்ளே காணப்படுவார். उससे अधिक अनुग्रह के काल में निवास करने वाले हमको परमेश्वर उससे भी अधिक, कहीं अधिक प्रकाश देगा। அப்படி என்றால் யோபுக்கு இருந்த அந்த வெளிச்சம் என்ன என்பதை அவன் ஒவ்வொரு அதிகாரத்திலும் தெளிவாய் சொல்லக்கூடே காணப்படுகிறான். अय्यूब को जो प्रकाश मिला उसके विषय में वो वहां पर हर एक बार में बताता है। பாருங்க, அவனுடைய அந்த தேவன் அந்த தேவன் அருள் வெளிச்சத்தினாலே இருளை கடந்தான் என்றால், அப்படி என்றால் எனக்கு இந்த வசனம் எத்தனையோ நாளைக்கு முன்பாக கூட நான் ஒரு முறை படித்த போது இது என்ன வெளிச்சம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நேற்று இரவு தான் அந்த இது என்ன வெளிச்சம் என்கிறதை அறியும்படியாக தேவன் உதவி செய்யக்கூடே காணப்பட்டார். अय्यूब परमेश्वर के प्रकाश को पाकर उस अंधियारे में से गुजर गया करके इस वचन को मैंने बहुत पहले पढ़ा था, लेकिन इसके बारे में नहीं समझ आया। लेकिन इसके बारे में, इस वचन के बारे में कि कौन से अंधियारे में से और किस उजियाले के द्वारा वो पार किया, कल परमेश्वर ने मुझे समझा के दिया। நீங்கள் ஹீப்ரு சாப்டர் 12 வாசிக்கும் போது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாடுகளிலே தனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அதாவது சிலுவை, அதாவது சந்தோஷமாய் சைத்தார். அதான் அவருக்குள் இருந்த தரிசனம். நான் ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகளோடு நான் இப்போது பாடுபட்டாலும் ஒரு நாள் மகிமையுள்ள அந்த சீயோனிலே சிங்காசனத்தின் மேலே என்னுடைய ஜனங்களும் என்னுடைய தூதர்களும் இப்படி மகிமையான ஒரு கூட்டத்தோடு நான் இருப்பேன் என்கிற அந்த மகிழ்ச்சியினாலே தேவன் அதை மனதிலே வைத்துக்கொண்டு சிலுவையை கடந்து செல்லக்கூடிய காணப்பட்டார். और विश्वास के करता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था, कुछ जो लज्जा की कुछ चिंता ना करके क्रूस का दुख सहा. हमारे प्रभु यीशु मसीह ने उस क्रूस का दुख को आनंद के साथ सह लिया, क्योंकि सिय्योन और यरूशलेम में हम सभी लोग परमेश्वर उसके सिंहासन में विराजमान होंगे और हम सभी लोग वहां दिखाई देंगे. उस आनंद के विषय में याद करते हुए प्रभु यीशु मसीह ने उस क्रूस को खुशी से सह लिया. அவ்வளவு கல்வாரி பாடுகள் சாதாரண பாடுகள் அல்ல. ஆனாலும் அவர் எப்படி, நீங்கள் அதாவது ஹீப்ரூ சாப்டர் 12:1 கண்டினியூவாய் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நமக்கும் கூட அது பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளே உண்டாக்குவோமாக. इब्रानियों 12वां अध्याय पहले वचन से यदि हम आगे की ओर पढ़ें, प्रभु यीशु मसीह के सामने जो आनंद रखा था, उस आनंद के जरिए कलवारी का जो कष्ट है वो कोई साधारण कष्ट नहीं है, लेकिन इतने भयानक कष्ट को प्रभु यीशु मसीह ने उस आनंद को याद करते हुए पूरा सह लिया. அப்ப அவருக்கு முன்பாக சந்தோஷம் சொல்கிறது நாம் தான், மனுமக்கள் ஆகிய நாம் தான், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட முற்றிலுமாய் மீட்டுக் கொள்ளப்பட்ட நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் தான் அவருடைய சந்தோஷமாய் காணப்படுகிறது. प्रभु यीशु मसीह का जो खुशी है वो कहने का अर्थ यह है कि हम जो पवित्र आत्मा बपतिस्मा लिए हुए, हम जो छुड़ाए हुए, उद्धार पाए हुए जो बच्चे हैं, वही परमेश्वर की खुशी का जो कारण है. நம்மேல் வைத்த அன்பு, அதான் அவருக்கு இருந்த ரெவலேஷன், அவருக்கு இருந்த வெளிச்சமாய் காணப்படுகிறது. हमारे ऊपर रखा हुआ जो प्रेम है वो उनके लिए एक बहुत बड़ा प्रकाश हो गया. தமக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் சொல்கிறது நாம் தான். இப்ப நம்முடைய சொத்து, இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய சந்தோஷம் எது? हमारा खुशी क्या है, मैं आपसे पूछना चाहता हूँ. நம்முடைய வண்டியா, இல்ல வெஹிக்கிளா, இல்லாட்டா வீடா, இல்லாட்டல் பணமா, பொருளா, எது நம்முடைய சந்தோஷம்? क्या हमारी खुशी हमारी गाड़ी है? क्या हमारा घर है? हमारी खुशी किस चीज में है? நம்முடைய பிள்ளைகள், நமக்குள்ள அதாவது அந்த குடும்பத்துக்குரிய பிள்ளைகள் தான் அந்த தாய் தகப்பனுக்கு கிரீடமாக அதாவது சந்தோஷமாய் காணப்படுகிறார்கள். जो बच्चे हैं वो माँ बाप का मुकुट होता है, वो बच्चे ही माँ बाप का खुशी का कारण होता है. அப்படி என்றால் இயேசுக்கு இருந்த சந்தோஷமே நாம் தான். என்னுடைய பிள்ளை அதாவது தொலைந்து போனார்கள், நான் இதை பாடுபடுவேன் என்றால் இவ்வளவு பிள்ளைகள் எனக்கு கிடைக்கும். ஐசாயா சாப்டர் 53 நம்ம கனெக்ட், அதாவது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் நம்மேல் அன்பு வைத்தார், அதான் அவருக்கு இருந்த வெளிச்சம். நமக்கு கூட உண்மையாகவே தேவன் யார் என்கிற அவருக்கு தெரியும், நான் என்னுடைய பிள்ளை என்று தெரியும். ஆனால் நமக்கு தேவன் யார் என்கிற அறிவு நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் போகிறது. जो प्रभु यीशु मसीह ने हमारे लिए कष्ट सहा कि मेरे कष्ट सहने के जरिए जो इतने जो लोग हैं नाश की ओर जा रहे हैं, ये मेरे बच्चे छुड़ाए जाएंगे, इस खुशी की वजह से उन्होंने उस दुख को, कलवरी के दुख को सह लिया. जिस प्रकार यशायाह 53 अध्याय और कई जगह में इसके विषय में प्रभु यीशु में से वर्णन किया गया है कि कलवरी के उस क्रूस को केवल उस आनंद के लिए सह लिया. படிங்களேன், அது ஹீப்ரூ சாப்டர் 12:2 நாம் தான் சந்தோஷம். அப்படி என்றால் நமக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவு என்ன என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். जो हम ही हैं उस खुशी का कारण है. आइए इब्रानी का अध्याय 12वां अध्याय उसका दूसरा वचन पढ़ेंगे. நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், அப்படி என்றால் சியோனிலே, எருசலேமிலே, வெறும் சிங்காசனத்திலே தூதனுக்கு முன்பாக இருக்கும்போது தேவனுக்கு சந்தோஷம் காணப்படுமா? सियोन यरूशलेम में केवल परमेश्वर के सामने रहने पर क्या उनको खुशी होगा? नहीं, தேவ தூதர்களுக்கு முன்பாக இருக்கும்போது, தேவ தூதர்களுக்கு முன்பாக இருக்கும்போது, क्या जो परमेश्वर के स्वर्गदूत को सामने रहने पर उनको खुशी होगा क्या? இல்ல, நாம் அவருக்கு முன்பாக இருக்கும்போது, நாம் அந்த பரலோகத்திலே நிரம்பி இருக்கும்போது, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எல்லாம், அதுதான் தேவன் பார்க்கும்போது, ஐயோ எல்லாம் என்னோட பிள்ளைகள் என்கிற அந்த சந்தோஷம் தான், நம்மேல் வைக்கிற சந்தோஷம் தான் தேவனுடைய சந்தோஷமாய் காணப்படுகிறது. लेकिन ऐसा नहीं है. जब हम पूरे दुनिया में जो नाश होने वाले जो बच्चे हैं, उनको प्रभु यीशु मसीह जब बचाया गया, क्रूस के जरिए हम बचाए गए, उसको देखने पर प्रभु यीशु मसीह खुश होगा कि हाँ, मेरे कष्ट सहने के जरिए ये सारे लोग बचाए गए. நீங்கள் செப்பனியாவிலே படிக்கும்போது அவர் இதற்காக சந்தோஷப்படுகிறார், அதாவது உன் பேரில் பாடி கம்பீரிப்பார் என்று. அப்படி என்றால்
தேவன் மற்ற காரியங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறது இல்லை. இதெல்லாம் உண்டாக்குறது தேவனுக்கு சாதாரண காரியம். ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஒரு நீதிமானாக பரிசுத்தமானாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் என்றால் அதை விடவும் தேவனுக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை. அதான் உன் பேரில் கம்பீரித்து அவர் பாடுவார், உரத்த சத்தமாய் பாடுவார் என்று செப்பனியாலே சொல்லப்பட்டிருக்கிறது. जिस प्रकार हम सपने हम पढ़ते हैं कि गंभीर स्वर में उन्होंने एक स्वर में परमेश्वर के लिए गीतों को गाया, उस गीत को सुनने पर परमेश्वर ने कहा कि यही इसी के लिए मैंने उनको बचाया. அன்பு பிரியமானவர்களே, என்னோட அர்த்தம் என்னவென்றால் அன்புதான் அவருடைய குழந்த அந்த எல்லாவற்றையும் சகிக்கும்படியாக தேவன் உதவி செய்யக்கூடிய காணப்பட்டது. इसका अर्थ यह है कि प्रेम प्यार के जरिए ही प्रभु यीशु मसीह ने सबको सह लिया. प्यार ही ने सबको सहने के लिए उनको जो सामर्थ्य दिया. அப்படி என்றால் இந்த இடத்துல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நாம் தேவனை குறித்துள்ள அந்த அறிவு, அந்த வெளிச்சம் நம்முடைய மனதை பிரகாசிக்க வேண்டும். परमेश्वर को जानने वाला जो ज्ञान है, उस प्रकाश से, उस ज्ञान के प्रकाश से हमारा जो अंदर का अंधकार है वो दूर होना चाहिए. நான் சில சமயங்களில் நம்முடைய தேவனை எதிரியை போல் தான் நாம் பார்க்கிறோம். कई बार हम परमेश्वर को अपना विरोधी होकर देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு தேவன் என்ன கலராக தெரியக்கூடிய காணப்பட்டார்? इसराइलियों के जीवन में क्या गलत बात परमेश्वर ने देखा? கலர் 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 என்ன கலர்ல தெரிஞ்சார்? क्या उनको कौन से कलर में उनको देखा? தேவனை பார்க்கும்போது ரெட் கலர்ல, அதாவது எரிகிற அக்னியை போல ரெட் கலர்ல பார்க்கக்கூடிய காணப்பட்டார்கள். इस्राएल लोगों ने जब परमेश्वर को देखा तो वो लाल रंग जलता हुआ अग्नि के समान इसराइलियों को दिखाई दिया. ஆனால் அதே மோசே அதே இடத்துல பார்க்கும்போது என்ன கலர்ல பார்க்கக்கூடிய காணப்பட்டார்? लेकिन उसी समय मूसा को दिखाई दिया, किस रंग में परमेश्वर उसको दिखाई दिया? நீல கல்லளித்த அந்த, அதாவது ப்ளூ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. जो नीले रंग में उसको दिखाई दिया करके पवित्र शास्त्र में हम पढ़ते हैं. ஒரே தேவன் தான் எப்படி இரண்டு விதங்களே காட்சியளிக்கூடிய காணப்படுகிறார். एक ही परमेश्वर किस प्रकार दो तरीके से उनको देख सकते हैं. நீங்கள் எக்ஸோடஸ்ல வாசிக்கும் போது பிரியமானவர்களே, நம்முடைய அண்டர்ஸ்டாண்ட் தேவனை குறித்துள்ள அந்த அறிவுதான், அதான் அங்கே அதை விளங்கிக் கொள்ளும்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய மனதிலே தேவன் அக்கினியை போல, பட்சிக்கிற அக்கினியை போல காணப்படுகிறார். மோசே பார்க்கும்போது அதாவது அன்புள்ளவராக, கிருபை உள்ளவராக, ஞானம் உள்ளவராக அவனுக்கு தென்படக்கூடிய காணப்படுகிறார். निर्गमन में जिस प्रकार हम पढ़ते हैं कि परमेश्वर की जो अग्नि है इनके अंदर बिल्कुल जो भस्म करने वाली आग के समान दिखाई देती है, लेकिन मूसा के अंदर वही अग्नि वो ज्ञान की और समझ की और प्रकाश की अग्नि होकर दिखाई देती है. நம்ம தேவன் அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டாம். நம்முடைய தேவன் அவ்வளவு தூரம் இனிமையானவர். நமக்கு அந்த பிரகாசம் இருந்தால்தான் இந்த வனாந்தரத்தை, இந்த பாவ உலகத்தை, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இந்த உலகத்தினுடைய லௌகீகங்கள், இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இந்த உலகத்தினுடைய இச்சைகள் இதெல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய காணப்படுவோம். और आप जो परमेश्वर को इस प्रकार नहीं देखना, परमेश्वर को प्रेमी परमेश्वर को देखना है. जब आप ऐसे देखेंगे तो इस दुनिया की अभिलाषाएं, सारे जो संसार की जो अभिलाषाएं जो आपको अपनी ओर खींचती हैं, उन सभी से आप आराम से निकल पाएंगे. தேவனை அறிகிற அறிவுதான் நம்முடைய வெளிச்சம். இந்த இருளை கடந்து போக வேண்டுமானால், இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாவங்கள், இந்த எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டுமானால் அந்த வெளிச்சம் எவ்வளவு நமக்குள்ளே பிரகாசிக்கிறதோ நாம் கடந்து செல்லக்கூடிய காணப்படுவோம். और परमेश्वर को आप प्रेमी परमेश्वर को जान ले, क्योंकि इस दुनिया के जो अंधकार है, पाप है, सारे बुराइयों से होकर गुजरना है, तो आप इस प्रकार ले लें. ஏனென்றால் ஆனபடியினால் தான் யோபு சொல்லும்போது அவன் முதலாவது சொல்லுகிறான், சாப்டர் 2லே நீங்கள் கண்டினியூ ஒவ்வொரு சாப்டரையும் படிக்கும்போது அவனுக்கு இருந்த ஒவ்வொரு அந்த வெளிச்சத்தை குறித்து அவன் ஒவ்வொரு இடங்களில் எழுதக்கூடிய காணப்படுகிறான். अय्यूब दूसरे अध्याय से आगे की ओर पढ़ने पर अय्यूब साफ रीति से बताता है कौन कौन से प्रकाश उसको मिले थे. பாருங்க, முதல்ல என்ன சொல்லுகிறான்? அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அப்படி என்றால் அவர் கொடுக்கவும் முடியும், அவர் எடுக்கவும் முடியும். அப்படி என்றால் அவனுக்கு இருந்த அந்த அறிவுதான். அப்படி என்றால் அவன் எல்லாவற்றையும் எடுத்த போது என்ன சொன்னான்? ஐயோ, இந்த தேவன் எடுத்து விட்டார். அவர் கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அப்படி என்றால் எடுப்பார் என்றால் கொடுக்கிறவர், கொடுப்பார் என்றால் எடுக்கிறவர் என்கிற அந்த அறிவு அவனுடைய ஜீவிதத்திலே காணப்பட்டிருந்தது. अय्यूब के जीवन में ये ज्ञान था, ये ज्ञान की समझ थी कि परमेश्वर देने वाला है, वही देता है और वो ले भी लेता है. जब उसके जीवन में सब कुछ नष्ट हो गया तो उसने ये कहा परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया. அதான் தேவனை குறித்துள்ள அறிவு. அதே அறிவுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தது. जो परमेश्वर को जानने वाला ज्ञान समझ, वही ज्ञान और समझ अब्राहम के जीवन में भी था. ஆண்டவர் கேட்டார், ஈசாக்கை நீ கொண்டு மோரியா மலையிலே பலியிடுன்னு சொன்னபோது அவன் முடியாது, இனி எனக்கு வாழ்க்கையில ஈசா கிடைக்கும் என்று அல்ல,
அவனுக்கு இருந்த நம்பிக்கை இந்த ஒரு ஈசாக்கு அல்ல. ஆண்டவர் நான் ஆண்டவருக்காக ஒரு ஈசாக்கை கொடுப்பேன் என்றால் எனக்கு இன்னும் 100,000 ஈசாக்கை உண்டாக்க முடியும். ஏனென்றால் ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய தேவன் என்கிற பிரகாசம் அவனுடைய மனதிலே காணப்பட்டிருந்தது. जब अब्राहम से परमेश्वर ने कहा मोरिया पहाड़ पर ले जाकर ईसाक को तू बलि चढ़ा, उसने कभी भी ये नहीं सोचा कि मैं पीछे हट जाऊं, लेकिन उसके अंदर वो उजाला था, वो ज्ञान था, परमेश्वर के प्रति उसको जो आशा थी वो ये थी कि यदि मैं एक ईसाक को परमेश्वर के लिए दूंगा तो उस परमेश्वर ने जहां कुछ भी नहीं था वहां सब कुछ उत्पन्न किया, वो मेरे लिए कहीं और ईसाक को दे देगा. சாதாரண கர்ப்பம் செத்ததா இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, அன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய தேவன் என்கிற அந்த அறிவு இருந்தபடியினால்தான் மோரியா மலைக்கு தைரியமாய் கொண்டு என் பிள்ளை இல்லை, அதாவது தேவனை அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கூட ஒப்பு கொடுக்க காணப்பட்டான். सारा का जो गर्व था वो मरा हुआ गर्व था, लेकिन उस गर्व में से भी ईसाक को परमेश्वर ने दिया और परमेश्वर के ऊपर रखे हुए उस प्रेम को ज्ञान को समझ को याद करते हुए मोरिया पहाड़ में खुशी से अपने बेटे ईसाक को ले गया. தேவனுடைய பிள்ளை ஒன்று முதலாவது விளங்கிக் கொள்வோம், அவருக்கு கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும். ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் என்கிற அந்த அறிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். आप ये जान ले वो परमेश्वर आपको दे भी सकता है, आपसे सब कुछ ले भी सकता है, लेकिन आपको ये समझ होना चाहिए जहां पर कुछ भी नहीं वहां पर सबको सृष्टि करने वाला महान परमेश्वर है. ஆண்டவரை பின்பற்றினால், இந்த தேவன் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லாம் எடுத்துக்கொள்வாரோ என்று பயப்பட வேண்டாம். எடுத்தால் திருப்பி கொடுப்பதற்கு அவருக்கு இருக்கிறது. அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவரை இல்லாமல் ஒன்று உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் தெளிவாய் சொல்லுகிறது. आप बिल्कुल चिंता ना करें कि यदि मैं परमेश्वर के पीछे हो लूंगा, यदि मैं मसीह के पीछे हो लूंगा तो सब कुछ मुझसे छिन जाएगा, मैं सब कुछ खो दूंगा. आप ये यकीन माने कि जो महान परमेश्वर जिसने पूरी सृष्टिकर्ता का सृष्टि करता है वो परमेश्वर आपको सब में सब कुछ होकर दोबारा देगा. உனக்குள்ள இந்த வெளிப்படுத்தல் இல்லை என்றால் பாருங்க, பைபிள்ல அன்னாளுக்கு கூட இது இருந்திருக்கிறது. அவர் ஐஸ்வர்யம் அடையும் செய்ய முடியும், தரித்திரமும் ஆக்கவும் முடியும். அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தல் மூலம்தான் அவர்கள் ஒவ்வொரு பாதையை கடந்து போகும். தேவனை குறித்துள்ள அறிவு என்கிற வெளிப்படுத்தல் அவருடைய மனதை பிரகாசிக்குள்ளே காணப்பட்டிருந்தது. अन्ना के अंदर भी ये था कि जिसने दिया वो आपको दे भी सकता है, वो ले भी सकता है. वो प्रकाश, वो समझ उसके अंदर भी था, उस प्रकाश के जरिए वो आगे की ओर गई. நாம் ஏன் பின்பற்ற முடியவில்லை என்பதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். हम क्यों पीछे नहीं जा पाते, इस बारे में आपको समझ लेना होगा. தேவனை குறித்துள்ள அந்த பிரகாஷ் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் குறைந்து போக்குள்ளே காணப்பட்டிருக்கிறோம். क्योंकि परमेश्वर के प्रति जो प्रकाश है वो हमारे जीवन में कम हो गया है. அதுபடியால் தான் ஒவ்வொரு வார்த்தைகளை தேவனுடைய அந்த காரியங்கள் ரகசியத்தை ஒவ்வொரு வார்த்தைகளாக அறிக்கை செய்யக்குள்ளே காணப்படுகிறான். इसलिए परमेश्वर के हर एक बात को रहस्य होकर आप अंगीकार करें. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய சர்வவல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த அறிவு அவனுக்குள்ளே காணப்பட்டிருந்தது. अनगिनत भलाइयों को करने वाला महान परमेश्वर वो दिखाई दिया. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். அதாவது அப்படி என்றால் இவன் இந்த பாதையெல்லாம் கடந்து போவதற்கு தேவன் மேல் இருந்த நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணாலே காண்பேன், இந்த பூமியோட வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இன்னொரு நித்தியத்தில் வாழ்க்கை இருக்கிறங்கிற வெளிச்சம் அவருடைய மனதிலே காணப்பட்டிருந்தது. मेरा जो छुड़ाने वाला है वो जीवित है, केवल अपनी इस पृथ्वी पर नहीं, इस मृत्यु के बाद नहीं, लेकिन इन्हीं आंखों से मैं परमेश्वर को देखूंगी करके वो यकीन, वो समझ, वो ज्ञान उसके अंदर था. அந்த தூர தேசத்தினுடைய அந்த வெளிச்சம் அவருடைய மனதிலே காணப்பட்டபடியினால் தான் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பூமியின் கடைசி நாளிலே அவரை காண்பேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணாலே நான் காண்பேன் என்கிற அந்த நம்பிக்கையினாலே என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. அப்படி என்றால் அதுதான் அவருக்குள் இருந்த அந்த நம்பிக்கை வெளிச்சமாய் காணப்படுகிறது. उसके अंदर जो आशा था दूर देश का, उसने देख लिया कि आज मैं एक दिन अपने जो बुलाने वाले को मैं देखूंगी करके, परमेश्वर को देखूंगी करके, उसके अंदर वो यकीन था, वो समझ था. उस दुनिया में ही, केवल इस दुनिया में मरने के पश्चात ये नहीं कि मैं दूसरी आंखों से, केवल अपनी इन्हीं आंखों से अपने बुलाने वाले, अपने छुड़ाने वाले को देखूंगी, क्योंकि मेरा छुड़ाने वाला जीवित है. ये यकीन, ये समझ उसके जीवन में था. உனக்கு இருக்கிற அந்த குறிய இந்த உலகத்தோட முடிந்து போகவில்லை, இதற்கு பிற்பாடு பிரதிபலன் இருக்கிறது.
ஒரு நித்தியம் இருக்கிறது, ஒரு சிங்காசனம் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, உனக்குடைய ஆசீர்வாதங்கள் அங்குதான் இருக்கிறது. நம்முடைய பார்வையை அதற்கு நேராய் திருப்புவோமாக. केवल इस जीवन से सबको समाप्त नहीं हो जाएगा, लेकिन इसके पश्चात एक सिंहासन है, एक राज्य है, एक महिमा है, एक मुकुट है जो आपके लिए युगानुयुग रखा गया है. பரிசுத்த பவுல் அதான் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. அப்படி என்றால் நான் பாடுபடுகிறது கொஞ்சம், ஆண்டவருக்காய் கஷ்டம் செய்கிறது கொஞ்சம், ஆனால் எனக்கு கிடைக்க போற மகிமையோ சொல்லி முடியாத மகிமை என்று அவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். पवित्र पौलुस इस प्रकार कहता है, ये जो कष्ट मैं सह रहा हूं ये कुछ ही समय का है, लेकिन इस कष्ट को सहने के पश्चात जो महिमा मुझे मिलने वाला है वो अवर्णनीय है. பரிசுத்த பவுல் என்ன கஷ்டம் சொல்கிறது, அதுக்கு முன்பாக நிற்பது தகுதியற்றவர்கள், அவருக்கு இருந்த கஷ்டம் பாடுகள் உபத்திரம் சொல்கிறது, பேசுவதற்கு கூட தகுதியற்றவர்கள். ஆனாலும் அவருக்குள்ளே, அதாவது இக்காலத்து பாடுகள், நான் இந்த சரீரத்தில் எவ்வளவுதான் அடித்து நொறுக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும், வியாதியிலே அவருக்கு இருந்த வியாதின்னு சொல்கிறது தீர முடியாத வியாதி. ஜெபித்த போது 2 முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. और उनके जीवन में उन्होंने बहुत कष्ट रहा, जो भी बीमारी था उनके जीवन में, उस बीमारी को हटाने के लिए परमेश्वर से उन्होंने 3 बार विनती किया, लेकिन तीनों बार परमेश्वर ने उनसे कहा, मेरा अनुग्रह तेरे लिए काफी है. எல்லாருக்கும் சுகம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இவர் ஜெபிச்ச ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்பா சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. परमेश्वर ने सभी को शिफा दिया, बीमारी से चंगाई दिया, लेकिन पवित्र पौलुस ने जब परमेश्वर से मांगा, लेकिन परमेश्वर ने उससे क्या जवाब दिया, मेरा अनुग्रह तेरे लिए काफी है. பாருங்க எவ்வளவு பயங்கரம். ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த வெளிப்படுத்தல் தான் எதுவா இருந்தாலும் நித்திய கனமகிமை உண்டாக்கும், நித்திய கனமகிமை உண்டாக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடுதல்ல. அதாவது நீதியின் கிரீடம், நீதியின் ராஜா வருவார், ஒரு நாள் கிடைக்கும் என்கிற அதுதான். இல்லாவிட்டால் பரிசுத்த பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி இருக்க முடியும்? இவ்வளவு ஒரு மேன்மையான ஊழியம் தன்னுடைய ஜீவிதத்திலே ஒருபோதும் செய்திருக்க முடியாது. उनके जीवन में जो महिमा और आदर पाने का इच्छा था, ये थोड़ा सा कष्ट जो है, क्लेश जो है, इसकी वजह से नहीं, लेकिन वो आने वाले समय में धार्मिकता का मुकुट, धार्मिकता का जो उनको मिलना था, उसके वजह से इतना सारा कष्ट इस भूमि में पवित्र पौलुस ने सह लिया. ஒரு நாள் எனக்கு நீதியின் ராஜா, அதாவது நித்தியமாக தேவன் அந்த நீதியின் கிடத்தை எனக்கு சூட்டக்கூடராய் காணப்படுவார். அப்படி என்றால் நான் யுகாயுகமாக அவரோடு ஜீவிப்பேன் என்கிற அந்த வெளிச்சம் அவருடைய மனதிலே காணப்பட்டிருந்தது. धार्मिकता का वस्त्र मुझे मिलेगा और धार्मिकता का मुकुट के साथ मैं युगानुयुग परमेश्वर के साथ जीवन बिताऊंगा, वो यकीन उनके जीवन में था. அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து சொல்ல போனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருந்த ஒவ்வொரு விதமான வெளிச்சம். எரேமியாவுக்கு அவன் ஒரு குயவன், குயவன் என்றால் என்ன அர்த்தம்? என்னை ஒருபோதும் கீழே போட மாட்டார், நான் மண்ணு தான், திரும்பவும் மனதிலே உள்ளது போல ஒரு பாத்திரமாக என்னை வரைகிற தேவன் என்கிற வெளிப்படுத்தல் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தது. मैं तो धूल हूँ, लेकिन धूल में से उठाकर परमेश्वर ने बनाया और मुझे धूल में दोबारा मिला सकता है, ऐसा उसके जो जीवन में, यिर्मयाह के जीवन में ये जो विश्वास था. नहीं ओ குயவன் சொல்றது கையில் இருக்கிற மண்ணை ஒருபோதும் வீணா தள்ள மாட்டான். जो अपने हाथ में जो मट्टी है उसको कभी भी गिरने नहीं देता. அப்ப தேவன் குயவன் என்கிற அந்த வெளிச்சம் அவனுக்கு கொடுத்திருந்தார். और परमेश्वर जो है कभी अपने हाथ में से मट्टी नहीं गिरने देगा करके वो विश्वास उसको दिया. என் ஜீவன் ஒருவேளை கெட்டு போனால் என்னை திரும்பவும் வேறு விதமாக வணைந்து ஒரு நீதிமானாக, ஒரு சன்மார்க்கனாக, ஒரு பரிசுத்தவானாக மாற்றுவார், என்னை தள்ளிவிட மாட்டார் என்கிற வெளிப்படுத்தல் வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தது. मेरा जीवन कभी भी वो नाश नहीं होने देगा, लेकिन मुझे एक बार फिर से परमेश्वर धार्मिकता होकर, धर्मी होकर बनाएगा करके वो विश्वास நம்முடைய தேவனை குறித்துள்ள அந்த அறிவின் வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வைப்போமாக. परमेश्वर के बारे में वो समझ के प्रकाश को अपने जीवन में हम लाएं. ஏன் தாவீது என் கர்த்தர் மேய்ப்பர் என்று பல இடங்களிலே சொல்லக்கூடிய காணப்படுகிறான்? क्यों दाऊद मेरा परमेश्वर मेरा चरवाहा है कई जगह में बोलता है? ஏன் அவன் குயவன் என்று சொல்லாமே, இல்லாவிட்டால் வேற ஏதாவது சொல்லாமே, ஏன் என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் தடியும் தேற்றும் என்று ஏன் மேய்ப்பர் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய காணப்பட்டான். क्यों दाऊद ऐसा कह सकता था कि मेरा परमेश्वर ऐसा परमेश्वर है जो अपने हाथ में से धूल को नीचे नहीं गिरने देगा, लेकिन क्यों केवल दाऊद ने यही क्यों कहा कि मेरा परमेश्वर मेरा चरवाहा है जो कि मुझे हर एक जगह में संभालेगा, उसके लाठी और सोटे से मुझे शांति मिलती है, केवल वो परमेश्वर को चरवाहा के रूप में क्यों कहा? ஏனென்றால் அவனுக்கு அறிவு இருந்தது, மேய்ப்பன் என்றால்
அதாவது சில சமயங்கள் நடக்க முடியாமல் இருக்கும்போது அவன் அடித்து நொறுக்க மாட்டான், தூக்கி தோளிலே போட்டு கொண்டு போவான்ங்கிற அந்த வெளிச்சம் காணப்பட்டிருந்தது. क्योंकि दाऊद के जीवन में ये विश्वास था, ये आशा था कि यदि मैं कहीं पे गिर भी जाऊं तो मेरा चरवाहा मुझे उठा के अपने कंधों में उठा के मुझे आगे ले चलेगा. தேவனை குறித்துள்ள அறிவு அதான் நான் மேய்ப்பன் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லக்கூடிய காணப்படுகிறான். परमेश्वर जो चरवाहा है उसको एक ही शब्द चरवाहे के रूप में वो वर्णन करता है. எனக்கு யுத்தம் பண்ண முடியாட்டால் கூட ஒருவேளை சிங்கம் வரலாம், இல்லாவிட்டால் வேற ஏதாவது மிருகங்கள் வரலாம், ஆனால் நீங்க நான் யுத்தம் பண்ண போகாவிட்டால் கூட என்னுடைய மேய்ப்பன் அதை போய் அடித்து அதுக்கு தப்பிப்பான் என்கிற அந்த அறிவு அவனுக்குள்ளே காணப்பட்டிருந்தது. मेरे सामने चाहे शेर आए, चाहे जो भालू आए, कोई भी बात आने पर मैं लड़ने नहीं जा पाऊंगा, लेकिन मेरा परमेश्वर मेरे लिए युद्ध करके मुझे जय देगा करके वो आशा, वो जो समझ है परमेश्वर के प्रति उसके जीवन में था. நான் ஆண்டோட எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், வியாதி ஏதாவது வந்தாச்சுன்னு சொன்னா எனக்கு நீங்க ஏதாவது வந்துன்னா நீங்க தான் சுமக்கணும், அதனால ரொம்ப ஞானமா இருந்துக்குங்க. मेरे को कोई बीमारी, मैं कई बार बोल चुका हूँ, यदि कोई मेरे को बीमारी आएगा तो आपको ही सहना पड़ेगा करके, तो मैं कई बार बोल चुका हूँ. அதாவது வியாதி வந்தா வேற யாரும் கிடையாது, நீங்க தான் பார்த்துக்கணும், அதனால ரொம்ப ஒன்னு அனுப்பிடாதுங்க. मैं अगर बीमार पड़ जाऊंगा तो अब आपको ही सहना पड़ेगा, देखना पड़ेगा, इसलिए आप देख लें. நான் வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். உண்மையாகவே நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக்குவரத்தை காணப்பட்டிருந்தேன். मैं एक समय एक दिन एक विशेष जगह पे गया. பாருங்க, நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுனால் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதாவது வெளிச்சம் என்று சொல்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அறிவு கிடைத்திருக்கிறது. அப்ப அதுதான் அவங்களுடைய ஜீவியத்தில் இருந்த சீக்ரெட். அதை வைத்து அவர்கள் கடந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் அதிகமாக பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இதை பாதுகாத்துக் கொள்வோம், அது எல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய காணப்படும். प्रकाश बोलने पर कई लोगों के जीवन में कई तरीके से दिखाया गया. परमेश्वर का प्रकाश जो हमारे लिए है वो नए नियम के कलीसिया के लिए वो परमेश्वर का पवित्र आत्मा का अभिषेक है. पवित्र आत्मा के जरिए वो प्रकाश मिलता है, उसके जरिए हर एक प्रकाश आपके जीवन में दिए गए हैं. அந்த ஆவி வெளிச்சம் அது நமக்குள்ளே பாதுகாத்துக் கொள்வோம், அது நம்மளை நடத்தக்கூடிய காணப்படும். पवित्र आत्मा जो है वो प्रकाश है, वो प्रकाश वही आत्मा आपको आगे की ओर चलाएगा. அதை புதுப்பித்துக் கொள்வோமாக, उसको आप नया कर ले, அது நம்மளை உணர்த்தக்கூடிய காணப்படும். वो आपको जागरूक करेगा, அது நம்மளை பாதுகாப்போம், वो आपको सुरक्षा देगा, நம்மளை தேற்றக்கூடிய காணப்படும். वो आपको चलाएगा, அதோடு ஜீவிப்போம், போதிக்கூடிய காணப்படும். उसके साथ जिए और उसको आपको बोधित भी कराएगा. அதுக்குள்ளே நாம் நிரப்போம், நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காணப்படும். वो आपको भरेगा और आपको पवित्र भी करेगा. நாம் அதிலே நாம் நிலைத்திருப்போம், அதுக்குள்ளே மகிமை நமக்குள்ளே தரக்கூடிய காணப்படும். आप उसमें स्थिर खड़े रहे तो आपको महिमा भी वो देगा. அதுக்குள்ளே என்ன இருக்கிறதோ நம்முடைய ஆவியிலே கலக்கூடிய காணப்படும். उसके अंदर जो भी है वो आपकी आत्मा में वो देगा. அதான் வெளிச்சம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு நமக்கு தேவன் தந்த வெளிச்சமே இதுதான். பிரியமானவர்களே, நாம் இதை புதுப்பித்துக் கொள்வோம், நாம் இருளை கடந்து போகக்கூடிய காணப்படும். नए नियम की कलीसिया के लिए दिया गया प्रकाश यही है, इसको आप धैर्य के साथ पकड़ लें और अंधियारे में से आप आगे की ओर चले जाएं. பரிசுத்த ஆவியின் ஒரே வார்த்தையிலே சொல்கிறேன், அதுக்குள்ளே மூன்று அனுபவம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதே தன்மை, பிதாவின் தன்மை, குமாரனுடைய தன்மை, பரிசுத்த ஆவியின் தன்மை நம்முடைய ஆவியிலே கலக்கூடிய காணப்படும். पवित्र आत्मा बोलने पर तीन अनुभव, पिता, पुत्र, पवित्र आत्मा, तीनों पिता का अनुभव, पवित्र आत्मा का अनुभव और बेटे का अनुभव वो आपके जीवन में वो उंडेलेगा. மூன்றுடைய ரெவலேஷன் வித்தியாசம். பிதாவுடைய தன்மை வித்தியாசம், குமாரனுடைய தன்மை வித்தியாசம், பரிசுத்த ஆவியின் தன்மை வித்தியாசம். அப்ப நாம் அறியும் போது அதே ஆவி நமக்குள்ளே கலக்கும் பொழுது நம்ம வெளிச்சமாக நாம் குமாரனை போல நாம் தாழ்த்துவோம், பாடுபடுவோம், குமாரனை போல பரிந்து பேசக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய காணப்படும். तीनों का जो प्रकाशन है वो तीनों अलग है. पिता का अलग है, पुत्र का अलग है और पवित्र आत्मा का अलग है. आप बेटे के समान आज्ञा मानने वाले, अपने आप को नम्र करने वाले बन जाएं और उस रास्ते में आगे की ओर चले जाएं. பிதாவை போல அன்பு கூறும்படியாக, கொடுக்கும்படியாக, சேர்க்கும்படியாக அந்த எப்படி பிதாவுடைய தன்மையோ அதே அனுபவம் நமக்குள்ளே உண்டாக்குடைய காணப்படும். पिता का जो अनुभव है वो प्रकाशन आपके जीवन में आने दे. सबसे प्रेम करने का, सबको अपने पास बुलाने का वो प्रकाशन आपके जीवन में आने दे. பரிசுத்த ஆவி இரவும் பகல் நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, மற்றவங்களுக்காக நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்து கொண்டே காணப்படுவார். पवित्र आत्मा का जो अनुभव प्रकाशन ये है कि जो पवित्र लोग हैं और हमारे लिए, हमारे बलहीनता के लिए, कमजोरी के लिए हमेशा नाके में खड़े होकर विनती करना. அப்படினால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வெளிச்சத்தை மனதை பிரகாசித்துக் கொள்வோமாக. इसलिए परमेश्वर की हज़ूरी में बैठते हुए अपने प्रकाश को परमेश्वर के
हजूरी में नया कर ले। எசேக்கியேல் சாப்டர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தலை அதோடைய தலையின் மேல் வச்சிர பிரகாசமான மண்டலம் அங்கே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. उसके सिर में एक मुकुट के समान प्रकाश वो दिखाई दिया करके इज़ेकियेल में कहता है. வச்சிர பிரகாசமான மண்டலம் அவருடைய சிரசிலே காணப்பட்டிருந்தது. வச்சிர மீன்ஸ் அது ஜாஸ்பர் அதாவது வச்சிரன்னு சொல்றது வந்து ஜாஸ்பர் தான். और उसके मुकुट जो है जास्पर के समान उसके सिर पे दिखाई दिया करके कहते हैं. அதாவது அந்த தலையிலே இருந்தபடினால் தான் அது அந்த அதாவது அந்த ஆவி எங்கு போகண்டுமோ அதை பின்பற்றியே போக்குறை. அதாவது எசேக்கியேல் சாப்டர் 1 படிக்கும் நேரம் இல்லை, படித்துக் கொள்ளுங்கள். அது ஆனபடினால் அந்த ஆவி எங்கு நின்றதோ அங்கு நின்றது, ஆவி ஓடும்போது ஓடினது, ஆவி இளைப்பாறும் போது இளைப்பாறினது, அது தனியாக ஓடவில்லை, அதோடு சேர்ந்து ஓடக்குறை காணப்பட்டது. जो प्रकाश है वो आत्मा के साथ, जब वो आत्मा आगे जाता था तब वो चलता था, उसी के साथ वो उजागर होता था, हमेशा उस आत्मा के साथ वो जो प्रकाश है वो आगे की ओर जाता दिखाई दिया. ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு நெஸ்ட், அதாவது ஒரு சிடியாவுடைய நெஸ்ட் எனக்கு கிடைக்குறை காணப்பட்டது. मैं एक जगह जाने पर वहां पर चिड़िया का एक घोंसला मुझे मिला. இவ்வளவு பெருசா இருந்துச்சு. इतना बड़ा एक घोंसला मुझे मिला. அப்ப அதை எடுத்து நான் கையில வச்சு பார்த்துட்டே இருந்தேன். और वो मुझे अपने हाथ में उठाकर मैं उसको देखता ही रहा. இப்ப நான் அது உள்ளே பார்த்தபோது क्ले அதிலே ஒட்டி இருந்தது. उसके अंदर देखने पर वहां पर जो क्ले है, मट्टी है, वो चिपका हुआ था. ரியலான சம்பவம். நான் உண்மையா சொல்ல எனக்கு வாழ்க்கை மறக்க முடியாது. அந்த வசனம் நான் எடுத்த போது தான் எனக்கு அது நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக பார்த்த காரியம் மனதிலே வந்திருந்தது. कई साल पहले मैंने देखा कि उसके अंदर मट्टी चिपका हुआ था. मैं बिल्कुल आश्चर्यचकित हो गया, लेकिन उसके अनुसार मुझे वचन मिलने पर कई साल पहले घटना हुई, वो मुझे अभी याद आई. பாருங்க, அந்த சின்ன அந்த பேர்ட்ஸ் உள்ளே தங்கி இருக்கும்படியாக வயல்லே போய் கிளே முதலாவது கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைத்துக்கொண்டு அந்த மின்மினி பூச்சியை பிடித்து அந்த அந்த கூட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளும். और जो अपने जो मैदान में जाकर वो चिड़िया है वो घोंसले में अपने बच्चों के लिए मिट्टी उठाकर वहां पर लाके रखता है, ताकि और उसमें अंदर जो छोटा कीड़ा है जो उसको लाके उसका घर बनाता है. घर बनाता नहीं, वो छिपा के रखेगा, उसके अंदर छिपा के रख देगा. எதுக்கு? அந்த உள்ளே அந்த இருள் அந்த இரவு முழுவதும் கடந்து போகும்படியாக இந்த சின்ன வெளிச்சத்தினாலே அது உள்ளே பாதுகாக்கப்படுகிறது. और जो जगत में जाने के लिए उस जो अंधेरे में से उसको छुपाने के लिए. என்றால் பகல் அதுக்கு வேற எந்த வெளிச்சமும் இல்லை. ஆனபடினால் அது ஒவ்வொரு நாள் அந்த எடுத்து கொண்டு போய், நான் ரியலா சொல்கிறேன், நான் அதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். தேவன் அதுக்கு அவ்வளோ ஞானம் கொடுத்திருப்பார் என்றால். பிரியமானவர்களே, அந்த இரவு நான் இந்த இருளில் இருக்க வேண்டுமானால் இந்த மின்மினி பூச்சியினுடைய உதவி அவசியம். ஆனபடினால் முதலாவது அந்த ஈரம் உள்ள அந்த கிளையை கொண்டு ஒட்டி வைக்கிறது, அதற்கு பிற்பாடு அந்த பூச்சியை பிடித்து அதில் வைக்குறை காணப்படுகிறது. उस घोंसले में वो चिड़िया उस जुगनू को पकड़ के लेके आता है. तो उसको इतना ज्ञान है इस जुगनू का प्रकाश रहने पर इसका जरूरी है करके वो जुगनुओं को वहां पकड़ के लाकर उस मिट्टी में वहां रखता है. நான் ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். தாவீது சொன்னது போல கர்த்தரே என் வெளிச்சம், அவர்தான் நம்முடைய வெளிப்படுத்தல், அவருடைய அன்பு தான், அவருடைய கிருபை தான், இதுதான் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற வெளிச்சம். இது இருக்கும் என்றால் இருளை கடந்து செல்லக்கூடிய காணப்படலாம். परमेश्वर ही हमारा प्रकाश है. उस प्रकाश के समझ के द्वारा ही इस अंधकार के मार्ग में हम आगे की ओर जा सकते हैं. केवल परमेश्वर ही हमारा प्रकाश है, यहाँ पे जान लें. கர்த்தர் தாமே இந்த காலைவேளையிலே அவருடைய வசனங்கள் மூலமா ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आज सुबह के वक्त वचनों के द्वारा हमें आशीष देने दे. आमीन. ए मेरे लोगो अपना डरो स्वर्गीय आशीष तुम पर बरसेगी. ए मेरे लोगो अपना डरो तुम, स्वर्गीय आशीष तुम पर बरसेगी. तुम्हारे लिए बड़े काम करूंगा मैं. सेनाओं का यहोवा कहता है, तुम्हारे लिए बड़े काम करूंगा मैं. सेनाओं का यहोवा कहता है, ना तो बल से और ना ही शक्ति से, केवल आत्मा से जय पाएंगे.
ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ புதியவர்களாக இருக்கலாம், பழையவர்களாக இருக்கலாம். கிறிஸ்துவே நம்முடைய வெளிச்சம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் நம்முடைய ஜீவிதத்திலே புதுப்பித்துக் கொள்வோமாக. तू चाहे नया होगा मेरे बच्चे, चाहे पुराना होगा, लेकिन तू ये समझ ले मसीह वही हमारे जीवन का ज्ञान है और वही हमारे जीवन का प्रकाश भी அவருடைய है. பிரமாணங்கள் நமக்காய் வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ யாரா இருந்தாலும் அதை பின்பற்றுவாய் என்றால், அதை நீ உறுதியாய் பற்றிக்கொள்வாய் என்றால், இருளை கடந்து போக்குறை காணப்படுவாய். उसके प्रमाण हमारे लिए ज्योति होकर दिए गए हैं. तू चाहे कोई भी क्यों ना हो, यदि तू उसको कसकर पकड़ लेगा तो वो ज्योति होकर तू उस अंधकार में से आगे की ओर चला நீ जाएगा. அந்த பிரமாணங்களை உறுதியாய் பற்றிக்கொள்வாயாக. उस प्रमाण को तू कसकर पकड़ ले. தேவன் உனக்கு உதவி செய்யக்குறை காணப்படுவார். परमेश्वर तुझे जरूर मदद करेगा. हालेलुया 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 हालेलुया. तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड 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 प्रेज द लॉर्ड. सारे आदर मान महिमा परमेश्वर देते हुए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड.